வந்து பெரிய கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே 2 வழியாக போகலாம். ஒன்று மெயின் ரோட்டு வழியாகவும் போகலாம், பூங்கா வழியாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போவும் நாங்கள் இந்த பூங்கா வழியாக தான் வருவோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். போகிற வழியில் மயிலை பார்த்தோங்க. 2 மைலுங்க, 1 மைல் இல்லைங்க, 2 மைல் இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாருங்க. அங்க மயில் மட்டும் இல்லைங்க, ஒரு நாய்க்குட்டியும் தூங்கிட்டு இருந்துச்சுங்க. கோயிலுக்குள்ளேயும் ஒரு மயில் இருந்துச்சுங்க. அதோட தோகையும் அந்த புல்தரையும் பார்க்கவே ஒரே கலரா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கோயில்கிட்ட வந்துட்டவங்க, வாங்க சாமி கும்பிட்டுட்டு வரலாம். கோயில் வாசல்லையே பிள்ளையார் இருக்காரு. கோயில் உள்ள இருக்கோம். பாருங்க கோயில் எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நாங்க ஈவினிங் டைம் தாங்க வந்திருக்கோம். வாங்க ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுவோம். ஆஞ்சநேயர் சக்தி உள்ள சாமிங்க, சக்தி வாய்ந்தவர். விளக்கு போட்டுட்டு அப்புறம் வராகி அம்மனுக்கு போடுவோம். சுத்தி பாருங்க பெரிய கோயில் எப்படி இருக்குன்னு. இப்ப பாத்தீங்கன்னா வராகி அம்மன் கோயிலுக்கு தான் விளக்கு போட்டுட்டு இருக்கேன். இந்த சாமி வந்து தூரத்துல, கொஞ்சம் தூரத்துல அங்க இருக்கு. இங்கதான் விளக்கு ஏற்றுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் சாமி கும்பிட்றதுக்கு தாங்க நின்றுட்டு இருக்கோம். இந்த சாமி சக்தி வாய்ந்த சாமிங்க. ராஜாவே போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சாமியை வேண்டிக்கிட்டு தான் போவாராம்.
இந்த கோயில் வரலாற்று சிறப்பு மிகுந்ததுங்க. இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுலாம் நிறையா இருக்குங்க. கோயிலை சுற்றிலுமே கல்வெட்டு தான். இந்த கோயிலோட நிழல் கீழே விழாது. இது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயில் சாமி கும்பிட போயிட்டு இருக்கோம். பெரிய கோயிலையே கொலு மாதிரி வச்சிருந்தாங்க. நிறைய சாமி சிலையெல்லாம் வச்சிருந்தாங்க. வாங்க சாமி சிலை பார்க்கலாம் வாங்க. என்னென்ன சிலை வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய லைட் எல்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க விநாயகர் சிலை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகன் சிலை வச்சிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணப்பர் சிலை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லட்சுமி சரஸ்வதி வச்சிருந்தாங்க. அப்புறம் சிவனும் அப்புறம் முனிவர் சிலைகள்லாம் வச்சிருந்தாங்க. பிரம்மா சிலை வச்சிருந்தாங்க. அம்மன் சிலை வச்சிருந்தாங்க. ராஜா சிலை வச்சிருந்தாங்க. ராஜராஜ சோழன் சிலை வச்சிருந்தாங்க. வாங்க இப்ப பிள்ளையார் கோயில் போய் சாமி கும்பிடலாம். இங்கேயும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. கோயிலுக்குள்ளேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. பிள்ளையார் கோயில்ல சாமி கும்பிட்டாச்சுங்க. வாங்க சித்தர் கோயில்ல போய் சாமி கும்பிடலாம். இது முருகன் கோயிலுங்க. பாருங்க இங்க சிற்பங்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த கோயில்
எல்லாமே பிரம்மாண்டமாக அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த நந்தியும் வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளேயே கடை இருக்கு. இங்க தஞ்சாவூர்ல தலையாட்டி பொம்மைங்க தான் ஃபேமஸ். இங்க வந்தாங்கன்னா தலையாட்டி பொம்மைங்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. பொம்மைங்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி.